தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான கால விளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்து வரவிருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் தேவன் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தி காப்பார். என்னோடு பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புத்தகம் 128ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை தேவ மகிமைக்காக நாம் வாசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், நன்மையும் பாக்கியமும் உண்டாகும். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வாசிக்கப்பட்டதான வேத பகுதியில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கிற தாவீதுனுடைய பாடலை நாம் பார்க்கிறோம். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவன் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய தேவையான அடிப்படையான தகுதி என்ன அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டோட வார்த்தை ஆரம்பிக்கும்போது இப்படி சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும் போது அநேகர் தேவனை விசுவாசித்திருப்பாங்க, நம்பியிருப்பாங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க எவ்வளோதான் சம்பாதித்தாலும் கையில் அன்பான தேவ ஜனமே சல்லி காசு கூட நிற்காது. இவங்க சம்பாதிப்பாங்க, வேற ஒருத்தர் சாப்பிடுவாங்க. இப்படி தான் அவங்க வாழ்நாள் எல்லாமே அவங்க கடந்து வந்திருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று சொல்லி. அப்போ அன்பான தேவ ஜனமே, என் பிரயாசத்தை நான் சாப்பிடாமல் இருப்பதுக்கு என்ன இருக்கணுங்க? காரணம் இருக்கணும். காரணம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன். இப்போ எங்கேயோ எனக்கும் தேவனுக்கு நடுவில் என்ன உண்டாயிருக்குன்னா பிரிவினை உண்டாயிருக்கு, பிளவு உண்டாயிருக்கு. ஸோ ஆகியால் அந்த தடையை என்னங்க, நம்மையும் தேவனையை பிரிக்கிற, நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற அந்த தடையை நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அப்புறப்படுத்த வேண்டும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லும்போது எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, உன் வீட்டு காரியத்தை சரிப்படுத்த அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதுக்கு சில காரணங்கள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு கண்டிப்பாக என்னை குறித்து தெரியும். ஸோ ஆகையால் அந்த தெரிந்த அறிந்த என்னங்க, நம்மையும் தேவனையை பிரிக்கிற, நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற, நம்ம எதை விடணுமோ அதை விடும்படியாக இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தில் தீர்மானம் பண்ண வேண்டும். இந்த 2025ஆம் வருஷத்தில் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இதுவரைக்கும் இல்லாதது, இதுவரைக்கும் காணாதது, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் நீங்கள் 11-12 வசனங்களை வாசிச்சிங்கன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாமே, இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவர் தேவனுக்கு பயந்ததுனால தான் தேவன் ஆபிரகாம் என்ன செய்தார்னா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிச்சு பாருங்க. அவர் செல்வந்தனாக இருந்தார், வெள்ளி பொண்ணு என்னங்க வேலைக்காரன் வேலைக்காரச்சி மிருகஜீவனை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுக்கு பயந்தா கண்டிப்பாக தேவன் நீங்கள் நினைப்பது காட்டிலும் யோசிப்பது காட்டிலும் கர்த்தர் அதிகமாக செய்வார். ஆனால் நம்ம தேவனுக்கு பயப்படுறது போல் பல நேரங்களில் ஆலயத்தில் வந்து என்னங்க பயந்தவங்கள போல் நம்ம இருக்கிறோம். ஆனால் வெளியே போன உடனே உலகத்தானை போல், அவிசுவாசியை போல் நம்ம என்ன செய்கிறோம்? மாறிடும். ஆகியால் தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைப்படுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அதில் தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4-6 வசனம் வாசிங்கன்னா சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமான எண்ணிப்பார், சமுதிரத்தின் மணலை எண்ண முடியுமான எண்ணிப்பார், அவ்விதமான அவன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. அப்போ நம்ம தேவனுக்கு பயந்தோன்னா கண்டிப்பாக என்னங்க நமக்கு தேவன் எண்ணி கொடுக்க மாட்டார், என்னங்க அளவில்லாமல் கொடுப்பார். ஆகிய அதுக்கு நம்மக்கிட்ட தேவன் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால்
தேவனுக்கு பயந்த சுபாவம். ஆதியாகமம் 13:5-7 வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் லோத்தினுடைய ஆஸ்தி பூமி கொள்ளாமல் இருந்தது. அந்த அளவுக்கு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆகையால் இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா, நீங்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமா, இன்றைக்கு தேவனுக்கு நீங்கள் பயப்படுங்க, பயந்து நீங்கள் வாழுங்க. கண்டிப்பாக நான் தேவ ஊழியக்காரனா சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததும் அன்பான தேவ ஜன்மம் நீங்கள் காணாத தேவன் பெரிய காரியங்களை நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். நீங்கள் ஆதியாகமம் 24:31-35 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. எலியேசர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறான். என் எஜமான் சீமான், அவருக்கு வெள்ளி பொண்ணு ஆடு மாடு ஒட்டகம் கழுத வேலைக்காரச்சி ஏராளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கர்த்தர் தேவனுக்கு பயந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தா. 24:1 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது தேவன் சகல விதத்திலையும் ஆசீர்வதித்தார். அப்போ ஒன்றும் குறை வைக்கல. அப்போ நம்ம தேவனுக்கு பயந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு குறை இருக்காது. தேவன் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால, வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால கண்டிப்பாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலைமையில் வைப்பாரை தவிர கையேந்திர நிலைமையிலே வைக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த வருஷம் நான் கொடுக்குற நிலைமையில் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழத்தக்கதாக இந்த வருஷம் என்னை என் குடும்பத்தையும் நீங்கள் மாற்றுங்க, என் சம்பாதனை நான் சாப்பிடத்தக்கதாக எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க என்று சொல்லி எங்களுக்கும் உமக்கு நடுவே இருக்கிற எல்லா குறைகளையும் தடைகளையும் நீங்கள் அப்புறப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் ஒப்புருவாங்க. கண்டிப்பாக தேவன் அற்புதம் செய்வார். இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்பின உடனே யோவேல் 2:25 வாசிச்சு பாருங்க. பச்சைக்கிளி வெட்டுக்கிளி முசுக்கொட்டு பூச்சி பச்சை புழு சாப்பிட்ட வருஷத்தை தேவன் திருப்பி தந்தார். அவங்களுக்கு அற்புதம் செய்தவர், அவங்களுக்கு அதிசயம் செய்தவர், அவருடைய தேவைகளை என்னங்க இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தந்த ஆண்டவர் உங்களையும் கண்டிப்பாக 2024 எதையெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் 25ஆம் வருஷத்தில் தேவனுக்கு கட்டாயமாக தருவார். விசுவாசிக்கிறீங்களா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த கிருபையான காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் தேவனுடைய வார்த்தை கேட்டு விசுவாசித்து ஆண்டவரே இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பிரயாசத்தை சாப்பிடுவான் என்று சொன்ன தேவன் இந்த வார்த்தையை கேட்டு அந்த வறுமையிலும் பற்றாக்குறையிலும் தரித்திரத்திலும் கடனிலும் ஆண்டவரே தேவரீர் கர்த்தாவே பலவிதமான பாடுகள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு அவருடைய எல்லா குறைகளை நீர் மன்னித்து அவருடைய குற்றங்கள் எல்லாம் மன்னித்து தேவன் அவளுக்கு அற்புதங்களை செய்து அவங்க நினைப்பதை காட்டிலும் யோசிப்பதை காட்டிலும் அதிகமாக செய்யுங்க. ஆண்டவரே அவங்களுடைய பிரயாசத்தை அவங்க சாப்பிடத்தக்கதாக அன்றைய இழந்த ஆண்டையும் நீங்கள் அவளை கூட்டி தந்து அவருடைய சொந்த கண்கள் காணும்படியாக அற்புதங்களை செய்து ஆசீர்வதியும். தொடர்ந்து வழி நடத்தும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தாரும், வீடு வாசல் அது வீடு வாசலை தாரும், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை தாங்க, பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை திறந்து பிள்ளை பாக்கியங்களை தாங்க. விசேஷமாக பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஆண்டவரே பயத்தின் ஆவியை நீக்கி ஆண்டவரே அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியை தந்து அவளை ஆசீர்வதியும். நம்முடைய கிருபை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்மையாக விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களோடு இந்த காலையில் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், தேவனை அறியணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா கீழே டிஸ்பிளேயில் எங்களுடைய தொலைபேசியினுடைய எண் இருக்கிறது. நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். ஜெப குறிப்பு இருந்தால் எங்களை அணுகலாம். அது மாத்திரமல்ல அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் போகாது இருந்தால் எங்களுடைய யூடியூப்பில் எங்களுடைய ஆராதனை நேரம் அதில் காணப்படுகிறது. நீங்கள் வரலாம், ஆராதனையில் பங்கு பெறலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.